கோவக்காய் வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ண போகிறோம். கோவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஹார்ட் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் அண்ட் பிளட் ப்ரெஷரை ரொம்பவே கம்மி பண்ணுது. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கோவக்காயை வச்சு ஃப்ரைடு கோவக்காய் கிரேவி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, கொஞ்சம் சோம்பு, ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து அது கூட நம்ம வதக்கின எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். இப்போ நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் கோவக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கோவக்காயை எடுத்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிம் பண்ணிவிட்டு சுருண்டு வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கலாம். இந்த கோவக்காய் கிரேவியை நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்லாம். இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் இந்த டிஷ்ஷுக்கும் தேவையான மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதையெல்லாம் மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் உடைச்ச கடலை, முந்திரி இருந்தால் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வதக்கினதில் கோவக்காயை ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காயை எடுத்து போட்டு திரும்பவும் ஒரு கலரி விட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணதுக்கு இதில் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை போட்ட உடனே கொஞ்சம் அதில் தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க. இது கிட்டத்தட்ட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். கோவக்காயை சுருளை வதக்கி இருந்தால் இதுலேயே கொதிச்சு வெந்துடும். அப்படி அது ரொம்ப வேகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் போட்டு கூட இறக்கிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை விட்டுட்டு அதுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ நம்மளுடைய ஃப்ரைடு கோவக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.